அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு என்ன தகவலை பத்தி பார்க்க போதோம்னா, ஒரு 11 பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கையில கிடைத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியது, ஒரு சிறந்த வழிமுறை. அதை பத்தி தான், அந்த 11 பாயிண்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னது அந்த 11 பாயிண்ட்? 10வது பாயிண்ட், 10 நிமிட நடைப்பயிற்சி இல்ல 10 நிமிட உடற்பயிற்சி தினமும் மேற்கொள்ள வேண்டும். 9வது பாயிண்ட் என்னன்னா, தினமும் 9 டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டும். தினமும் 9 டம்ளர் தண்ணி பருக. 8வது பாயிண்ட் என்னன்னா, தினமும் 8 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்க வேண்டும். 8 மணி நேரம் கட்டாயமாக தூங்க வேண்டும். 7வது பாயிண்ட் என்னன்னா, 7 உலக அதிசயம். 7 உலக அதிசயம். 6வது பாயிண்ட் என்னன்னா, நமக்கு 6 இலக்க வருமானம் இருந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நினைப்போம். 6 இலக்க வருமானம். 5வது பாயிண்ட் என்னன்னா, 5 நாட்கள் விடாமல் வேலை செய்வது. அதாவது விடுமுறை எடுக்காமல் 5 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்வது. 4வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு 4 சக்கர வாகனம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த 4 சக்கர வாகனம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் 4வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய இப்ப மிகப்பெரிய கனவே வீடு கட்டுறது தான். இந்த 3வது பாயிண்ட் என்னன்னா, அந்த வீட்டுல 3 படுக்கை அறை இருக்கணும்ட்டு ஒரு லட்சியமா வச்சிருப்போம். 2வது பாயிண்ட் என்னன்னா, 2 அழகான குழந்தைகள். 2 அழகான அற்புதமான குழந்தைகள். முதல் பாயிண்ட் என்னன்னா, ஒரு இனிய உயிர் துணை. அதான் முதல் பாயிண்ட். 0, அதாவது அடுத்த பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, 0% டென்ஷன். டென்ஷன் இல்லாம இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதான் இந்த 11 பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சாலே, இந்த 11 பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில அமைஞ்சாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இந்த 10 பாயிண்ட் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை மேற்கொண்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதாவது என்னன்னா, 10 நிமிட உடற்பயிற்சி, 9 டம்ளர் தண்ணி, 8 மணி நேரம் தூக்கம், 7 உலக அதிசயம், 6 டிஜிட்டல் சேலரி, 5 நாள் தொடர்ந்து வேலை, 4 சக்கர வாகனம், 3 படுக்கை அறை வீடு, 2 குழந்தைகள், 1 மனைவி உயிர் துணை, 1 0% டென்ஷன் இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த வீடியோல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, 18 சித்தர்களின் பெயர்கள். 18 சித்தர்கள் எதுக்கு பிரசித்தி பெற்றவர்கள்? அதாவது மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போக நூல்களை ஏற்றுவது, இறைவனை தியானிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களில் பிரசித்தி பெற்றவர்கள் சித்தர்கள். அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். 18 சித்தர்கள் பெயர்கள் எதுல பிரசித்தி பெற்றவங்க அடுத்த பதிவுல. அதுக்கு அடுத்த பதிவுல 18 சித்தர்களின் ஜீவ சமாதிகள் எங்க இருக்கு, அதையும் பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம். இப்படிக்கு உங்கள் கலைச்செல்வம். நன்றி, வணக்கம்.